இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா கிரிக்கெட்டு மேட்ச்சு அதுதான் வந்து இன்னைக்கு ப்ளே பண்ண போகிறோம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. டாஸ் வின் பண்ணணுன்ட்டு ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் எடுத்துருக்கோம். 5 hours மேட்ச்சு, ஹார்ட் மூடு. இப்போ வந்து எந்த பக்கம் அடிக்கலாம்? இப்படி அடிப்போம். லோஃப்ட் டக் அவுட். முதல் பால் டக்குன்னு and the batsman has to walk back to the pavilion. சச்சோ என்ன கவாஸ்கர். Great planning and execution from both the captain and the bowler. On another day that ball would have gone away for a boundary, but today he gets his wicket. Just a tap. நீங்க மேட்ச் ஜெயிச்ச மாதிரி ஹார்ட் மூணுனால முதல் பால்ல விக்கெட் விழுகுது பாத்தீங்களா? சரி டிராவிட் இருக்கா 6 அடிப்பான்னு நினைக்கிறேன். நீதானே கேப்டன் ராகுல் டிராவிட், அடிங்க 6 அடிங்க. 4 பவுண்டரி. எப்படியோ 5 ஓவருக்குள்ள நம்ம எப்படியோ டார்கெட் ஒரு 50 அந்த மாதிரி வைக்கணும். 45 மேலே இருக்கணும். 6 ஓவர்ஸ் போடு. 6 டுபே 6 ஆனால் டூபே தான் இல்லை. டிராவிட் just couldn't get the timing right. मेरा नाम नीलम रवि जाधव है. இப்போ 11 ரன் எடுத்துட்டான். முதல் பால ஒரு பவுண்டரி நினைக்கிறேன். கவாஸ்கர் செம்மையா ஆடிட்டு இருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் ஒரு பவுண்டரி அடிச்சிட்டாரு கவாஸ்கர். ஏன்னா இவர் தான் கவாஸ்கர். அப்படியே சிங்கிள் எடுத்து டிராவிடுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காரு. An easy single there kept the scoreboard ticking. எப்படியாச்சும் அடிக்கணும். ஒரு 4-6 அடிச்சு அடிக்கணும். நீங்க என்னடா பேக் ஷாட் தூக்குறீங்க? அதுக்கெல்லாம் பேக் ஷாட்னா என்ன மாதிரி ஆள் வேணும். நீங்களே போய் ஆனீங்கன்னா பேக் ஷாட் வந்துருமா? இதோ 6 யாருக்கிட்ட? ராகுல் டிராவிட். அப்பா சவுண்ட்லாம் பார்த்தீங்களா? எஃபர்ட்டு பட்டோன்னே தெரிஞ்சது 6 ஆன்ட்டு. இது பவுண்ட்ரி. ஆமாங்க பவுண்ட்ரி. பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் பவுண்ட்ரி இது 6. இது கொஞ்சோண்டு முன்னாடி போச்சுன்னா 6. ராகுல் டிராவிட் என்னமா ஆடுறாரு? 4 பவுண்ட்ரிங்க. பவுண்ட்ரி. திருப்பி அதே இடத்துல வந்துருக்கு போல. என்னன்னே தெரில. ஓகே ஒரு கவாஸ்கர் தான் ஸ்ட்ரைக் இருப்பாருன்னு சொல்கிறதுக்குள்ள வந்துட்டார். ஸ்பின்னர் அவன். அதுக்குள்ளே நானே டேர்ன் ஆகுது நானே சொல்கிறேன். என்னங்க பேட்லேயே பால் பட மாட்டேங்குது. பட்டு தான் தொலையன். 6 ஒன் பிச்சை டைவ் அடிச்சிரு அவ்வளோதான். செம்மடா கவாஸ்கர். பவுண்டரி வச்சிருக்காரு போல கவாஸ்கர். பரவாயில்ல, அதே பெரிய விஷயம் தான். டேர்ன் செமையா போடுறாங்க. டேர்ன் ஆகுது 4 ஓடு. டே உன் மண்டைக்கு மேலே தாண்டி போகுது. கேட்ச் இட்டாமா கேட்ச் இட் வாட்ச் இட்டுன்னு சொல்கிறேன். ஒன்று just look how well he's played that. சரி டொமக்கான இருக்கும். சச்சோ அதனால ஒரு பவுலர் த்ரோ பண்ணுறான். பேட்ஸ்மேன் த்ரோ பண்ணி strike rotation is the key. அதுக்கு இந்த டொமக்கா பையன் பார்க்கவே வெட்டு விட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க லைக் தான் போடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மக்களே. அப்படியே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க மக்களே. அவங்களுக்காக கஷ்டப்பட்டு போகிறேன். எனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டே இல்லை பார்த்தீங்களா? ஓகே டாட் பால்
லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே, Bowler is ப்ளீஸ் mixing மக்களே. things up and not allowing the batsman to play his shots freely. பவுண்டரி யாருமே இல்லையே, யாருமே இல்லை. அசால்ட்டாக ஈஸியாக ஒரு பவுண்டரி அடிக்கலாம். அடுத்த பால் இப்பயே 40 வந்துருச்சு. Timed that well and was able to dominate. எனக்கு என்னமோ அதுக்கும் மேலே வரும்னு நினைக்கிறேன், தோணுது. And that's a good ball and the batsman misses. மட சாம்பிராணி. கொஞ்ச காலம் தெரிஞ்ச ஸ்டம்ப் டு ஸ்டம்புங்க. புஷ் பர்ஃபெக்ட். Just couldn't get the லாஸ்ட் timing பால் right. 6 ஓட And he முடியுங்க. misses the டிராவிட் ball completely. டாட் பால். அடுத்தது சேவாக்கு கவாஸ்கர். ஓகே ஓகே. நீங்கள் இதுக்கு ரன்னே வராது போல். 6 straight to the ground. A powerful shot. Lofted high in the air and it sails away for 6. ஓடியா. அடுத்தது ஒரு சிங்கிள். The good thing 4 about பால் these two இருக்கு. is they don't 4 believe in பால் too many 4 dot 6 balls. அடிச்சா நல்லா தான் இருக்கும். He is 6 not in the rhythm today. ஹெலிகாப்டர் ஷாட். Batsmen are hitting him all over the park. He just needs to get his head right. ஓடு. கவாஸ்கர் ஆன ஃபயர். என்ன அடிக்கிறார். 6 ஓடியா. Another bad ball and another boundary. He's leaking runs all over the place. இன்னைக்கு இது ஹாஃப் செஞ்சுரி அடிக்காம வர மாட்டார் போல். டிராவிட் சாரி கவாஸ்கருன்ட்டு இருக்கேன். ஓடக்கூடாது ஏன்னு சொல்லுங்கள். ஓடினா அவுட் ஆயிரும். ஸ்ட்ரைக் வந்து இதாக லாஸ்ட் பால் 6. Good tight bowling from the bowler. The batsman can't do much when you bowl like that. 6 ரூபா. It's time to go get the TV umpire and the decision goes to him. The decision comes and the batsman has to pay for it. கவாஸ்கர் தாங்க அவுட்டு. பரவாயில்ல, அவங்களுக்கு இன்னும் 60 ரன். 60 ரனுக்கு அவங்க எங்கே போவாங்க அதான் தெரில. வாங்க போய் என்னென்னு போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து கபில் தேவ் உடச்சிடலாம். கபில் தேவ் இங்கிலீஷும் தேவ்னு இருக்கான், ஆனால் கபில் தேவ் இல்லை, வெறும் தேவ். ஓய் என்னங்க பொறுமையாக ஆடிட்டு இருக்கான். ஃபுல்லான ஆட முடியாதுங்க. நம்ம தான் ஜெயிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போடாமல ஸ்பின்னருக்கு மட்டும் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போகணும். ஃபாஸ்டர்க்கெலாம் கொஞ்சம் அப்படியே ஸ்டெம்பை பார்த்து போடணும். ஆப்சைட் ஸ்டெம்பில் கொஞ்சம் ஷார்ட் பாலாக இருக்கும். ஏன்னா ஷார்ட் பால் இவங்க அடிக்கவே மாட்டேங்கிறாங்க. Bang. He's hit it out of the park and the ball goes sailing over the fielder's head. ஷார்ட் பால் போட்டால் அடிக்க மாட்டேங்கிறான்னு சொன்னது தப்பாக போச்சு. He's hit it high in the air. Catch out. இங்கே பாருங்க ஒரு பூனை. போயிட்டு போகிறாரு. Great planning and execution from both the captain and the bowler. On another day, that ball would have gone away for a boundary, but today he gets his wicket. An easy single there kept the scoreboard ticking. இன்னும் ஸ்ட்ரைட்டே போடுவோம். இதான் போன வாட்டி விக்கெட் விழுந்த மாதிரி இந்த வாட்டி விக்கெட் விழுவும். ஓடியா. Let us have a quick look at how the last 6 deliveries. நக்குதுங்க.
வெரி ஃபஸ்ட் பிஹேவியர் போனேன். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஓகே, இப்போ ஸ்ரீநாத்தோண்ணா சகாகான் அவன் தான் மல்லிங்க மாதிரி போடுவாங்க. தம்பி தம்பி பேச தம்பி. In the air and 6. He's hit it really, really hard. ஸ்ட்ரோக் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பால் 6 ஆர் அடுத்த பால் அது. ஸ்ட்ரோக் தான் வச்சான். 1 run completed. Good running. Wow. அப்படியே அனைத்து தட்டி வைக்கிறேன். அழகாக தட்டி விடுறாங்க. ஸ்விங் போடுவோம். ஸ்விங் ஆகும் ஸ்விங். கொஞ்சம் நேர்த்தி அடிச்சிருக்கேன். Strike rotation is the key, and these two are following it. ஓகே, போடுற ஸ்லோயர். அதுதான் ஸ்லோயர்னா வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டேனே. என்ன பண்ணுவ? இவன் பால் ஒரு பவுல்டு எடுக்கணுங்க. ஜகார்கானுக்காச்சு ஃபாஸ்ட் மீடியம்ட்டு மல்லிங்க மாதிரி போடுவாங்க. அது வந்து ஜகார்கானில் எனக்கு தெரிஞ்சு அகார்கர்னு நினைக்கிறேன். அட ஆமாம் அகார்கர். இப்போ தான் எனக்கே ஞாபகம் வருதுன்னா பார்த்துக்கோங்க. அகார்கர் இருக்கு. அகார்கர் இல்லைன்னா மல்லிகர் வருது. ஃபாஸ்ட் மீடியம். ஆமாம் நான் பதிச்சு வெள்ளையாக இருப்பேன். ஹலோ என்னங்க முதல் பால் 6 அடிக்கிறாங்க. 34 ரன் தான் முடிஞ்சு. ஜோலி முடிஞ்சு. இந்த கண்ணு ஆப்பினாலும் சுற்றுவாங்க. செம்ம கேட்ச். ரெடி பாய் 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 குட் பாய். ரெண்டுமே கேட்ச். செம்மடா அகார்கர். நான் சொன்னேன்ல விக்கெட் எடுப்பான்னு பையன். முதல் பால் 6 கொடுத்தோடனே பையனுக்கு கோவம் வந்துருச்சு. அதான் செகண்ட் பால் விக்கெட்டு. Just couldn't get the timing right and he misses the ball completely. அதான் நிறைய ஹெலிகாப்டர் ஷாட். ஆமாம் பார்த்தீங்களா உருண்டு தான் பால். பெரிய அது சச்சின் டெண்டுல்கர். யாரா நீ? கிலிஸ் ஜஸ்டா முட்டரன். நீலாம் வாயே பேசாது. ஓவரில் இப்போ இன்னொரு விக்கெட் எடுக்கணும். எடுக்கிறதுக்குள்ளே போதும் படாதப்பா கீப்பிங்கர் டிராவிட்டு சுற்றுறான். கண்ணை மூடி சுற்றுறாங்க. என்னமா சுற்றுறான் பார்த்தீங்களா? அனில் கும்பில் அடுத்தது ஒரு ஸ்பின்னர் போட்டு இருக்கோமா? ஸ்பின்னர் தான் அவங்களுக்கு தெரிஞ்சு வீக்னஸாக இருக்குமோ. இது வரைக்கும் நான் ஸ்பின்னே போடல. அதெல்லாம் பார்க்கலாம். அனில் கூம்ப்ளே இருக்கிறனே சிங்கிள் கொட்டாயா. 37ஆம் நம்பர் அனில் கூம்ப்ளே. இந்த ஓவரில் எப்படியோ 25 ரன்ஸ்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அடுத்து ஒரு லாஸ்ட் ஒரு அகார் கழிச்சு போடணும். போட்டால் விக்கெட்டாக தான் இருக்கும். பேக் சைடு தூக்கி அடிக்கிறாங்க. என்னங்க இப்படி பண்ணுறாங்க? ரொம்ப தான் பண்ணுறாங்க. இங்கே என்ன 6 அடிக்கிறான். 6 அடித்தா அடுத்த ஓவர் போட முடியாது.
sailing 17 over ரன் the எடுத்துருக்கோம். fielders' heads. இன்னும் 17 ரன் தேவை 9 பால்ல. இந்த பால் விக்கெட்டு. ஓ டாட் பால் ஆச்சு. வந்த பரவாயில்ல டாட் பால். And that's a good ball, and the batsman misses. Just a tap. And லியோ 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 ஐயோ லியோ. ஓகே அன்லி கும்ப்ளே லாஸ்ட் பால் டாட் பால். நான் என்ன சொன்னேன்னா 25 ரன்னுக்குள்ளே இருக்கணும்னு, மேலே இருக்கக்கூடாது. 25 மேலே இருக்கணும், குள்ளே இருக்கக்கூடாதுன்னு. என்னன்னா இப்படி பண்ணாங்க, யாருக்கு தெரியும். 44 வந்துட்டாங்க. லாஸ்ட் ஓவர் வந்து சச்சோ யார் போடலாம் லாஸ்ட் ஓவரு? ஸ்ரீநாத் வேண்டாம். இந்த 5 பேர்த்தில் யார் போடலாம்? சரி கங்கு. ஃபாஸ்ட் பவுலர் இங்கே யாருமே இல்லை. சரி அப்போ ஸ்ரீநாத்தே போடுவோம். என்னடா கரு கரு கருப்பாயா இருக்கிறான். கரு கரு கருப்பாய் அது வெள்ளை வெள்ளையா இருக்கு. இப்போ பும்ரா மாதிரி போடுறாங்க. நாங்கள் வேர்ல்டு கப்பில் இந்தியா அப்படி 6 பால் 16. அப்போ நான் ஹர்திக் போடுறேன், இப்போ ஸ்ரீநாத் போடுறேன். விக்கெட் விழுகும் பாருங்க. இப்போ இதே மாதிரி அடித்தாங்க. A single completed. Oh wait, they're going for 2. Good running by these two. இன்னும் 4 பாலுக்கு 10 ரன் வேணும். ஸோ முடிஞ்சுங்க. batsmen are hitting him all over the park. He just needs to get his head right. நீங்கள் தோத்துட்டோம். இவன் ஃபாஸ்ட் பவுலர்னால என்னன்னா சும்மா இப்படி இப்படி கண்ணை மூடி சுற்றுறான், அது அப்படியே 6 போகும். 4 ரன் கொடுக்கக்கூடாது, அப்படி தான் கொடுப்பான் நம்ம. அட்லீஸ்ட் நம்ம ஒரு ரன்லேயாச்சும் தோற்று போகணும், தோற்று போகிற மாதிரி இருந்தா அப்படின்னு வாய் வைக்காதரா. An easy single there. Kept the scoreboard ticking. 2 விக்கெட் எடுத்துட்டான். அவங்களும் 2 விக்கெட் தான் எடுத்தாங்க. போல்டு செம்ம வாட்ட போல்டுங்க. பாருங்க பும்ரா மாதிரி போட்டு பவுல்டு எடுத்துட்டாருதோ. இன்னொரு டீம் பார்ப்போம் எப்படி எடுத்தா 2 போல்டு. பும்ரா மாதிரி கொண்டு பாருங்க. மண்ணுக்குள்ளே போயிடுச்சு பால். 1 ball 3 runs to win. பும்ரா ஆன ஸ்ட்ரைக். பும்ரா ஆன பவுல். ஓடியா ஓடியா ஓடியா. Another bad ball and another boundary. He's leaking runs all over the place. பரவாயில்ல, லாஸ்ட் ஒரு பால் போயிடுச்சு, ஒரே ஒரு பால். And they've done it. மக்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.